அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஆடி மாத பலன். அதாவது மிக முக்கியமான மாசம் எதுனா ஆடி மாசம்தான். இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க. ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க. அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு 4வது வீட்டில கடகராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். இதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் இந்த மாசத்துல தட்சிணாயன காலம்பாங்க. இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம். அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க. தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு. இதான் இந்த ஆடி மாதம். அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க. இது தட்சிணாயன காலம்னு இனிமே எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. மெயினா ஆடி மாச அமாவாசை. ஆடி மாசம் 19ஆம் தேதி வருதுங்க ஆடி அமாவாசை. யாருங்க எல்லாரும் பாருங்க, இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான். முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அமாவாசையில ஆடி அமாவாசை தான். மெயினா ஆடி அமாவாசை, தை அமாவாசை. மெயினா ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆடி அமாவாசை தான் மெயின். எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லாட்டி பாருங்க, கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் அமாவாசையை எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாசம் 19ஆம் தேதி வரும் இந்த ஆடி அமாவாசை. இது முக்கியமான நிகழ்வு. முதல் நிகழ்வுனா இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம். ஆடி பூரம் திருவிழா. அதாவது அம்மன் கோயில பாருங்க, இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பெண்கள் விடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது, விசேஷ காலங்கள், குலதெய்வத்துக்கு பூசை போடுறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான். இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாசம். அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 22ஆம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது. இதுவும் நல்ல ஒரு அனுகூலம். மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கேட்ட விஷயம் எல்லாமே, உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப இந்த ஆடி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னிராசி. கன்னிராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க சொல்றாங்க. ஏன்னா உழைப்புக்கு பேர் போனவங்க யாருன்னா கன்னிராசி தான். ஏன்னா இது 6வது ராசியா வர்றதுனால, ராசிக்கு 6வது ராசியா வர்றதுனால உழைப்புக்கு பேர் போனவங்க யாருன்னா கன்னிராசி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்போதுமே சரி இளமையான தோற்றம் கன்னிராசிக்காரங்க இருக்கும். என்றுமே இளமையான ஒரு தோற்றம் இவங்ககிட்ட எப்போதுமே உண்டு. ஏன் இளமையான தோற்றம் இருக்குன்னா, அந்த ராசி அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ எதுவுமே இந்த விளையாட்டு குணங்கள், சுட்டித்தனங்கள், இது எல்லாமே பாருங்க கன்னிராசிக்காரர் கண்டிப்பா இருக்கும். இவங்க எங்கே இருந்தாலும் சரி ஒரு நகைச்சுவையோட இருக்கக்கூடிய நபர்கள். 4 பேரை சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை கன்னிராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய குணமே பாருங்க, எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தியே சிந்திக்கிற குணம் கன்னிராசி கிட்ட கண்டிப்பா உண்டு. கன்னிங்கிறது ஒரு அனுகூலம் உள்ள ராசி எதுனா அந்த கன்னிராசி தான். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறா, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்கு தான் கொடுக்குறேன். இதை நீங்க ஃபுல்லா
வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசாபத்தி நடக்குன்னு பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல எந்த கிரகம் திசாபத்தி நடக்குது. ஏன்னா நீங்க கன்னி ராசியா இருக்கலாம், லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வரவே வராது. ஏதாச்சும் ஒரு லக்னம் மாறி வரும். அந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் யோகமா இருக்கு, யோகமான கிரகம் திசையை நடத்தா, யோகமான கிரகம் புத்தியை நடத்துதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அந்த புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. அப்பதான் கரெக்டான பலன் வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப திசாபுத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்க, கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரை பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை மட்டும் கம்பேர் பண்ணுங்க, கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப இந்த கன்னிராசிக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் பார்ப்போம். இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு பார்ப்போம். பொதுவாக உங்க ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. ஆடி மாசத்துல ஃபுல்லாவே கேது இங்கதான் இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். கும்பராசியில வக்ரமை சஞ்சாரம் செய்வார். 7ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். மீன ராசியில அடுத்து 9ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. ரிஷப ராசியில அடுத்து 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. கடக ராசியில 12ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதனோட வந்து இணைகிறார். உங்களுடைய ராசி அதிபரோட இணைகிறார். 12ஆம் பாவத்தை வந்து இணைகிறாரு. இந்த மாசக்குடைய கிரகத்தோல் கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்துல நிக்குது. அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த காலகட்டம் பாருங்க, 12ஆம் பாவத்துல எந்த கிரகமும் மறையக்கூடாது, மறைந்து இருக்குது. அதாவது மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க 2 கிரகம். இருந்தாலும் மற்ற கோள்கான சூரிய பகவானே உங்களுக்கு 11ஆம் பாவத்துல லாபத்துல வந்து நிக்கிறார். என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு பலனை கொடுப்பேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ராசி அதிபதியை 12ஆம் பாவத்துல மறைஞ்சிருச்சு, பெருசா பாதிக்கும் சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஃபுல்லா போறாரு. ஒரு சிலதப்புறம் வக்ரமாக, பொதுவா ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறது நல்லது. புதன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக 26ஆம் தேதி வந்து வக்ரமாகிறார். அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி நகர்ந்து போறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து சிம்மராசில வக்ரமாகிறாரு. அப்ப நிறைய பேருக்கு இந்த யோகம் வந்து பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் என்னைய பொறுத்தவரையும். ஏன்னா 12ஆம் இடத்துல வக்ரமானா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டும் கன்னி ராசியை பொறுத்தவரை. இப்ப கன்னிக்கு பாருங்க, பொதுவாக ராசிலே கேது இருக்கு. சில பேருக்கு கேது இருந்தா என்னன்னா ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். நான் இயல்பாவே சொல்றேன். ஒரு மனக்குழப்பத்திலே கன்னி ராசிக்காரங்க நிறைய விஷயத்துல இந்த ஒரு வருஷமாக ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க. அதுல தள்ளப்பட்டுட்டாங்க. நல்ல ஒரு எதிர்காலங்கள் சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கல கன்னி ராசியை பொறுத்தவரை. இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா உங்க ராசியை நோக்கி புதன் வந்துருவாரு. ஏன்னா இப்ப விரைய செலவா காட்டும், ஒரு சுப விரைய செலவா நம்ம பண்ணிக்கணும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இது மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் கன்னிராசிக்கு நிரந்தரமா வேலையே கிடைக்கல. ஒரு சில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேலை சரியா அமையல, ஒரு குழப்பத்துல இருக்கு, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, வேலையை பறி போறது, வேலையில ஒரு தடையை பார்க்கறது, மாணவ படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது, கூட்டுத்தொழில் பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனைகள், ஒரு இடமாற்றங்கள், கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியில்லைன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்குகள், சம்பந்தம் நம்மள கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இது மாதிரி நிறைய நிகழ்வை பார்த்தவங்க யாருன்னா அந்த கன்னிராசிக்காரங்க. இதெல்லாம் கன்னிராசிக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. நான் சொல்றது இந்த காலகட்டம் ஆடி மாசத்துல மட்டும் பாருங்க கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் வருது கன்னியை பொறுத்தவரை. இதுல நான் தடையை சொல்றாப்புல அமைப்பே கிடையாது. ஒரு சுப செலவா பண்ண போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது மாதிரி செலவா பண்ணிக்கலாம். நான் வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும், நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பேன். வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா கேதுவோட கால்கள் நிற்கிறார். இப்போ வெளிநாடு வெளியூர்ல சார்ந்த விஷயம் வேலை பார்க்குறவங்க நான் வேற கண்ட்ரியை மாற்றணும், இல்லை வேற கண்ட்ரியில வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா அந்த அமைப்பு வந்தே தீரும். இது 100% வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்றேன். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறார். வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக வேலை இடமாற்றம் இப்ப கிடைச்சு நல்லா அனுகூலமா பார்ப்பீங்க. அதே இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். ஏன் கிடைக்குன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சனி பகவான் புதன் பகவானை பார்க்கிறார், வேற எதுவுமே கிடையாது. இதான் ராசி அதிபதி சனி பகவானை பார்த்துட்டாரு, வேலை உத்தியோகத்துக்கு இருக்கிறத பாக்குது. அப்ப உள்நாட்டை வேலை பார்க்கறோம் சரி, வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம் சரி, எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். அதோட குருவுடைய பார்வையும் படுது.
நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், பூமி பார்த்தணும், இது மாதிரி நான் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் இந்த காலகட்டம். ஏன் நீங்க வீடு கட்டுவீங்கன்னா, வீடு மண் மனைக்கு யார் காரகர்னா செவ்வாய் பவனை சொல்லணும். இந்த குருமங்கல யோகம்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு 9ஆம் பாவத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து இந்த குரு பகவான் 5ஆம் பார்வை ராசியை பார்த்ததுனால இந்த வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாம் நீங்க பண்ணுவீங்க. இது 100% மாறாது. அது எவ்வளவு வழக்கா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தா ஒரு முடிவுக்கு வரும். தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார். என்னையை பொறுத்தவரை கல்விகள் தடைப்படாது. நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா 11ல சூரியன் நல்ல பலம், அடுத்து குருவுடைய பார்வை அதை விட மிகப்பெரிய பலம். ஏன்னா 11ஆம் வீட்டு விசாரத்துல இருந்து குரு ரோஹிணேஸ்வரத்துல போய் உங்க பாக்குறாரு. அதனாலதான் இங்க படிப்பு கல்வியே எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். கன்னிராசிக்கார எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எடுத்து படிச்சு பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்தே தீரும். இதுல மாற்று கருத்து கிடையாது என்னைய பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க, காதல் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம் பேச்சு இந்த மாசத்துல பேச மாட்டீங்க. ஆனா ஆவணி மாசம் கண்டிப்பா நிறைய திருமண வாழ்க்கையில திருமண சந்தோஷம் கைக்கூடி வரும். ஏன்னா ஆவணி மாசம் வரும்போது புதன் உங்க ராசிக்கு வந்துருவார். அதனால சொல்றேன். அப்ப திருமண பேச்சுகள், திருமண சார்ந்த விஷயம் இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார். உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது. உடம்புல எந்த ஒரு தாக்கத்தையும் காட்ட மாட்டார். உடல்நல சார்ந்த விஷயம் பெருசா ஒரு பாதிப்பு என்னை பொறுத்த இருக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை மட்டும் தான் கொடுப்பார். நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது. என்ன சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். நீங்க எங்கே போய் லோன் கேளுங்களேன், இப்போ லோன் கிடைக்கும், கடன் கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கம் மூலமோ அரசு மூலமோ கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார். உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி வேலையே பறி போயிருக்கும், ஆனா இனிமேல் வேலை நிரந்தரமா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு. அடுத்து தந்தையுடைய சொத்துக்கள், தாயோடைய சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. இது கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்களுக்கு மெயின் ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகைக்கடை வச்சிருக்கவங்க இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா கொடுக்குற ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கு. இல்லை எந்த ஒரு தடையுமே கன்னிராசிகள் இதெல்லாம் இது அதிகமாக ஆர்வம் எடுப்பாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குவார். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திரத்துல பிறந்துட்டாவே எதுவுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே தைரியமான ஒரு குணம் உள்ளவங்க யாருன்னா உத்திரத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவர் எங்க இருக்குன்னா ஆடி மாசம் ஃபுல்லாவே 11ஆம் பாவத்துல போய் நிக்கிறாருங்க. ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ சூப்பரா கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கும். அது ஒண்ணு இடமாவோ பூமியாவோ வீடாவோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பை உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா எதுவுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஆளு, தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஆளு, இது எல்லாமே உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு ஒரு சூப்பரான ஒரு யோகம் இருக்குது இந்த காலகட்டம். அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு கற்பனை பண்ணக்கூடிய நபர்கள், குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப அறிவா சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அஸ்தத்துல பிறந்தவங்க தான். இவங்க இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும். மனசுல ஒரு சந்தோஷமான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உண்டு. லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், தலைமை பொறுப்பு, தன்மானம் இது எல்லாமே தேடி வருது. அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்கு, பாத்துக்குங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, ஆன்மீகத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கோபங்கள் இருக்கும். ஆனா கோபங்கள் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. எப்போதுமே திடீர்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க. டக்குன்னு முடிவு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலும். இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குருமங்கல யோகத்துல போயிட்டு 9ஆம் பாவத்துல போயிட்டு குரு செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு இடமாற்றம், வெளிநாடு, வெளியூர், ஒரு பயணங்கள் இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. இது நல்ல ஒரு டைமா இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்துல இடமாற்றம், ஏன்னா தொழில் பண்ணக்கூடிய முதலில் பண்ணக்கூடிய அந்த சிந்தனை இது எல்லாமே கொடுப்பாரு. வருமானம் இருக்கும், குடும்பத்து நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க,
அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறையில் உள்ளவங்க, மெக்கானிக்கல், நெருப்பு சமூக உள்ளவங்க, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இன்னை பொறுத்த கன்னிராசிக்கு நல்ல ஒரு டைமிங் இப்போ நல்லா இருக்கு. வரக்கூடிய ஆடி மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.